இப்பதான் முதல் தடவை உங்களை காப்பாற்ற சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். கருணா அப்படின்னு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு? அது நேரம் வரும்போது கருணாவே உங்ககிட்ட சொல்லுவோம். அதை அவன் சொன்னாதான் சரியா இருக்கும். சரி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. போனதும் மறக்காம கருணாக்கு ஃபோன் பண்ணி நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு சொல்லிருங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் ராஜி. சொல்லுங்க சார். நீங்க வண்டியில தானே வந்திருக்கீங்க? ஆமா சார். இவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், பரவாயில்ல. என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் தேவைன்னா என்னை கூப்பிடுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். பார்த்து பத்திரமா போங்க. சேஃபா கூப்பிட்டு போங்க. ஓகே சார். வரேன் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் ஆபீஸ்க்கு வர சொன்னேன். என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? ஏய் நில்லு. எங்க போறீங்க? ஏய், உங்களை தானே கேக்குறேன். 2 பேரும் எங்க போறீங்க? அது சித்தப்பா, டாக்டர் பார்க்க போறோம். டாக்டர் கிட்டயா? எதுக்கு? சித்ராவுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு. டாக்டர் கிட்ட செக் பண்ணணும். அப்படின்னா பொம்பளைங்க சமாச்சாரம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. போயிட்டு சீக்கிரம் வாங்க, போங்க. சரிப்பா. ஐயோ, வா வா வா. இரு. இந்தா. பாய்க்கா. ஒரு நிமிஷம் சித்ரா. என்னக்கா? இரு. இந்தா. இந்த பேனா உனக்கு குடுக்கிறதுக்காக கருணா வாங்கி வச்சிருந்தது. இந்தா. என்னக்கா சொல்றீங்க? அண்ணன் எனக்காக வாங்கி வச்சிருந்ததா? சர்ப்ரைஸா உன்கிட்ட குடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தான். ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கான். அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்து தரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ தேங்க்ஸ கருணாவுக்கு தான் சொல்லணும். வேகமா படா. டேய் வண்டி நீ பாட்டு. சித்ரா, நல்லா படிக்கணும் சரியா? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஏதோ இடிக்குதுடா. வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது இந்த இந்து மட்டும் தனியா வந்து டிராப் பண்ணிட்டு போறானா? ஓ, அவ வீட்டுக்கு தெரியாம படிக்கிறான்னு நினைக்கிறேன்.
என்ன? ஏய், யார் வீட்ல வந்து யார் மேல கை வைக்கிற மவனே ஏய், மச்சான். ஏய், ஒரு அல்லகை ஆல்ரெடி அல்லகையா அடே அன்னைக்கு நான் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்ப என்ன அவமானப்படுத்தினீங்கல்ல, இன்னைக்கு ஒன்றை வச்சு அந்த சித்ரா கழுதை தாலி கட்டுறேன்டி. அவளே டேய் வண்டிடுறா. மேடம் சொல்லுங்க மேடம். இங்க கருணாங்கிற ஒரு பேஷண்ட்டை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் பில் கட்டி கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே மேடம், கூட்டிட்டு போங்க. வாங்க சிஸ்டர், இப்பதான் வரீங்களா? ஆமா, கருணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சிஸ்டர் தயவுசெய்து கூட்டு போயிருங்க சிஸ்டர். மாப்பிள்ளை இப்படி ஆஸ்பத்திரியில் பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. வாங்க போய் கூட்டு போவோம். ம். குழந்தை மாதிரி ஊசி போட மாட்டேன்னு சொல்றா சிஸ்டர். எங்க போயிட்டான்? பாண்டி எங்க அவன்? தெரியலையே சிஸ்டர். ஏதாவது டெஸ்ட் எடுக்க கூட்டு போயிருப்பாங்களோ? அதான் டாக்டர் இப்ப அவனுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்களே, அதனால தான் டிஸ்சார்ஜ் பண்ணவே வந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போகணும்? வெளியே யார்ட்டா நர்ஸுக்கிட்ட கேட்போம். வாங்க. யாரும் சரியா கண்டுபிடிக்க முடியல சார். பயம் இல்லை, அதான் அப்படி இல்லை. இல்லை பார், என்கிட்ட ஒழுங்கா இருக்கணும், சரியா? சரி வாங்க. ஏய் ஓ, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்பாரோ? நான் சிவா பேசுறேன். இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கர்ணான்ற பேஷண்ட்டை 2 பேர் கடத்திருக்காங்க. அவங்க ஒரு வேன்ல கொண்டு போயிருக்காங்க. அந்த வேன் நம்பரை நான் செக் பண்ணி பார்த்ததுல அது ஒரு 2 வீலர் நம்பர்னு காட்டுது. வந்தவனுங்க ஸ்மார்ட்டா ஃபேக் நம்பர் பிளேட் போட்டு கடத்திருக்காங்க. அந்த நம்பரை நான் உடனே உனக்கு அனுப்புறேன். அது ஒரு ஒயிட் கலர் வேன். நம்பரையும் வேன் கலரையும் வச்சு அவங்க போன டைரக்ஷனை மட்டும் நம்ம கண்ட்ரோல் ரூம் சிஸ்டத்தில் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இல்லை சிபிசி ஐடியா? எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காப்ல. என்ன கொஞ்சம் அடிதான் இடி மாதிரி இருக்குது. பாண்டி, நான் மறுபடியும் கேட்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. இப்போ சமீபத்தில் கருணாவுக்கும் யாருக்கும் வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சா? ரொம்ப நாளாக கருணாவை தூக்க யாராவது ஸ்கெட்ச் போட்டிருந்தாங்களா? இதை பார், எது உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் யோசிக்காம என்கிட்ட சொல்லு. அது கேஸில் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கேள்வி? ஆமாம், கருணா எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா? ஒரு கேள்வி கேட்டாலே எனக்கு பதில் தெரியாது. அது வேற ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை?